ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொருளாளர், வழக்கறிஞர், பொறியாளர் பாலாஜி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர், இப்ப தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு தெரியும், மக்களுக்கும் தெரியும். உங்களை போன்றவர்களும் அது குறித்து அந்த அரசியல் மாற்றத்திற்கான அரசியலே பங்கேற்கிறீங்க. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் அதுல ஆதரவு தந்திருக்கிறாங்க, அமைச்சரவையிலும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இப்ப பாஜக கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதா ஓட்டு கேட்டு அதிமுக எம்எல்ஏக்களாக இருக்கின்ற 3 பேர் தனது சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்கால இணைந்திருக்கிறாங்க. இதை எப்படி நாம பார்ப்பது? அதாவது மதச்சார்பற்ற கூட்டணியில் உள்ள ஆட்கள் தான் எனக்கு வேணும்னு தேடி தேடி விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸையும் இடதுசாரிகள் ஆதரவையும் அவர் தேடினார். பாத்தீங்களா, பிஜேபி பக்கம் போக கூட விரும்பல, அவருக்கு அந்த முகம் தான் வேணும், மதச்சார்பற்ற முகம் தான் வேணும்னு விஜய் விரும்புகிறார் அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டது. இப்ப இந்த நிலையில் ஏற்கனவே 25 பேர் ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரவு அளித்தாங்கிறது விமர்சனம் ஆயிருக்க நிலையில் 3 பேர் ராஜினாமா செஞ்சுட்டே விஜயை சந்திச்சு கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. மேலே ராஜினாமா, கீழே கட்சி சேர்ப்பா அப்படிங்கிற விமர்சனம் நேற்றிலிருந்து வருது. நீங்க கூட அதுக்கான விமர்சனத்தை அறமற்ற செயல் அப்படிங்கிற ஒரு அரசு பதிவு செஞ்சிருந்தீங்க. இது எப்படி தோழர் போகும்? இது எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த செயல்பாடை பொறுத்த வரைக்கும் இது கருத்தியல் எல்லாம் ஒரு புறம். கருத்தியல் பாலிடிக்ஸே நம்ம பண்ணா கூட கருத்தியல் பாலிடிக்ஸோட அது முழுமை எப்ப பெறும்னா அறத்தோட அரசியல் பண்ணாதான் அந்த கருத்தியலுக்கே ஒரு வேல்யூ இருக்கும். எனக்கு கருத்தியல் வேல்யூ இருக்கு, அதனால நான் அடிப்படை அறத்தை பார்க்க மாட்டேன் எந்த செயல்பாடும் யாரும் சொன்னாங்கன்னா அதுவே கருத்தியல் பிழைதான். இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு வாங்கினாங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு வரோம் அப்படின்றது இது கடந்த காலங்களில் பிஜேபி பல மாநிலங்களில் செஞ்சிருக்கும் போது நம்ம என்ன ரியாக்ட் பண்ணோம்னா, பிஜேபி செய்யும் பொழுது அது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு எல்லாமே ரியாக்ட் பண்றோம். இப்ப பிஜேபியை தவிர வேற யார் செஞ்சாலும் நம்ம பொறுத்து கொள்ள போகிறோமா என்கின்ற ஒரு கேள்வி வருது. இது யார் செஞ்சாலுமே தப்புதான். அதுல குறிப்பா நீங்க என்னோட பதிவை பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல இந்த 3 பேரை நான் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 3 பேர்ல 2 பேரு, ஒரு ஆள் எனக்கு தெரியல, மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினரும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினரும் கடந்த முறையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவங்க. அதுல என்ன சொல்ல போனா மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த ஒரு இயக்கத்துல பயணிக்கக்கூடியவங்க. அவங்க மதுராந்தகம் சந்திரசேகருடைய வழி வந்தவர்ல, அவங்க மதுராந்தகம் சந்திரசேகர் அவங்க அந்த காங்கிரஸ் அவங்களுடைய வழி வந்தவர் தான் அவரு இல்லையா? எனக்கு தெரியல. அவங்க அந்த அம்மா மரகதம் குமரவேல் அந்த அந்த அவங்களோட பின்னணி தெரியல. அவங்க கணவர் ஒன்றிய செயலாளர், திமுக திருப்பூர் ஒன்றிய செயலாளர். சரி சரி. அவங்க கணவர் அவங்க இருக்கிறது திருப்பூர் தான், கையூர்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்க தொகுதி பட்டியலின தொகுதின்னு மதுராந்தகம் தான் அங்க போய் கண்டெஸ்ட் பண்றாங்க. இப்ப என்னன்னா இவங்களுடைய நான் என்ன சொல்றேன், தேர்தலுக்கு முன்னாடி அவங்க போய் சேர்றாங்க நிக்கிறாங்கன்றது வேற. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 20 நாள் தான் ஆயிருக்கு. இப்ப அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்து அவங்க போய் சேர்றாங்கன்னு பொழுது நான் என்னோட பதிவை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் போட்டிருப்பேன். அவங்க பண்ணது தவறு, அவங்கள ஊக்கப்படுத்துவது தவறு அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் ஊக்கப்படுத்துவது தவறு அப்படின்னா, இப்ப நீங்க மத்தவங்க எல்லாம் திமுக செஞ்சது அதனால நான் செஞ்சேன்னு அதிமுக சொல்றதோ, அதிமுக செஞ்சது அதனால திமுக சொல்றதோ, காங்கிரஸ் செஞ்சாங்க பிஜேபி சொல்றதோ, பிஜேபி செஞ்சாங்க காங்கிரஸ் சொல்றதோ, இதெல்லாம் தப்பு. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரிதான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்பிதான் இன்னைக்கு தாவேக்காக்கு ஒரு பெரும் பகுதி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. தாவேக்காக்கு டீகோட் பண்ணி யார் யார் ஓட்டு போட்டாங்கன்றதெல்லாம் விட ஓட்டு போட்டதை பெரும்பான்மையானவர்கள் எதுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா, இந்த மாற்றங்கள்லாம் இந்த அரசியல் சராசரி அரசியல் ஒரு மாற்றம் பண்ணோம்னா இது அவங்களுமே ஒவ்வொரு கூட்டத்திலையும் வழிமொழிஞ்சிட்டு வந்தாங்க. நாங்க டிஃப்ரெண்டான பாலிடிக்ஸ் பண்றோம், நாங்க எல்லாமே மாத்தி பண்றோம். அப்போ அவங்க சொல்லக்கூடிய இந்த கிளைமுக்கு ஒரு த்ரெட் ஆகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அத குறிப்பா என்னன்னா, இப்ப இவங்க திருப்பி அங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்றது நேற்றைக்கு மரகதம் குமரவேலுடைய பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு. அதுல அந்த அம்மா சொல்றாங்க, நான் இந்த முறை வெற்றி பெற்று எங்க போனாங்கன்னு தெரியல, 21 நாள் தான் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு அவங்க நன்றி தெரிவிச்ச மாதிரி தெரியல, பக்கத்துல தானே இருக்கு மதுராந்தகம். மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம், எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டேன்றாங்க. மக்கள் எல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாங்களோட நிக்க கூடாது. நீங்க அப்ப என்ன அர்த்தம்னா, திருப்பி நான் வரப்போறேன்,
என்னவா வரப்போறேன்னா ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரா வரப்போறேன்னு ஒரு மெசேஜ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதுல ஒண்ணு அவங்களோட அன்எத்திக்கல் பிராக்டிஸ் ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து அறத்தை மீறி செஞ்சிருக்காங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அடிப்படை நாடாளுமன்ற ஜனநாயகமே அவங்களுக்கு தெரியலன்னு இருக்கு. அப்ப எல்லா தொகுதியிலுமே நான் ஆளுங்கட்சி உறுப்பினரா இருக்கவங்க தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும்னா இது என்ன? இது எப்படி இதை வந்து நீங்க பாப்பீங்க? இத அப்ப எதிர்கட்சிங்கிற கான்செப்டே வேணாமே. இல்ல சட்டமன்றத்துல எதிர்கட்சிங்கிற ஒரு கான்செப்டே நம்ம விட்டுறலாமே. எதிர்கட்சி சுயேட்சை எம்எல்ஏ யாருமே தேவையில்லை, ஆளுங்கட்சியா மட்டும் எல்லாரும் இருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. இது வந்து நீங்க அவங்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம் புரியலன்றது ஒண்ணு. அவங்க சொன்னதுல இருந்து நம்ம என்ன கியூ எடுத்துக்கிறோம்னா, அப்ப கண்டிப்பா அவங்க திருப்பி போட்டி போட போறாங்கன்னு ஒரு கியூ எடுத்துக்கிறோம். இதைத்தான் தாவேகா வந்து அவங்க வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது அப்படின்றத நான் வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்ப அவங்க இப்ப வந்து நாம இப்படி சிந்திச்சு பார்ப்போம். ஊக்கப்படுத்தக்கூடாதுன்னா என்ன, அவங்க இந்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்காம விடுவாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. ஒருவேளை அப்படி இருந்தா வேணா நம்ம வந்து பரவாயில்ல, இவங்க வந்து சேர்ந்தாங்க, ஊக்கப்படுத்தாம விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா இது எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் இந்த நிலைக்கு போவது வந்து மிக மிக ஆபத்தானது. இதுல ரொம்ப முக்கியமா நான் ஒன்று குறிப்பிட விரும்புறது, இந்த மாதிரியான நிகழ்வை ஒருவேளை பிஜேபி பக்கத்து மாநிலத்துல ஏதாவது நிகழ்த்தி இருந்தால் இன்னும் எத்தனை குரல்கள் இங்க இருந்து வந்திருக்குன்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் எழுப்ப வேண்டியிருக்கு. இது யார் பண்ணாலும் தப்புதான், யார் பண்ணாலும் தப்புதான். நாம வந்து அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் முன்வைக்கணும்னு பாக்குறோம். இல்ல தாவேகாவினருக்கு நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா தாவேகாவினுடைய ஓட்டிங் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்து அரசியல்ல காங்கேயம் போன்ற தேர்தல் வேலைகள்ல நீங்க ரொம்ப நுட்பமா செயல்படுவது எனக்கு உங்களை நல்லா தெரியும். அதனால உங்கள் கட்சி, பிற கட்சி, மாவட்ட நுட்பமான அரசியல் எல்லாம் தெரிந்தவர் நீங்க. ஓட்டிங் பேட்டர்ன் மாறிடுச்சுங்க 2026ல. பறையர் பாலிடிக்ஸ், வன்னியர் பாலிடிக்ஸ், தேவர் பாலிடிக்ஸ் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இளைஞர்கள் எதையுமே பாக்குறது இல்ல, பணம் வாங்குறது இல்ல, கட்சி பாக்குறது இல்ல, வேட்பாளர் மூஞ்சி தேவையில்லை, விசில் சின்னம் விஜய், இப்படி ஓட்டு போட்டுட்டாங்க. இதுல போய் நீங்க அறச்சீற்றம், எத்திக்ஸ், நாடாளுமன்ற ஜனநாயகம் பாலாஜி சொல்றதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. எங்களுக்கு விஜய் அண்ணா வர்றாரு, விஜய் அண்ணா சினிமால மாதிரி எல்லாம் பண்ணிடுவாருங்கிற அந்த மைண்ட் செட்ல இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கே. இப்ப நீங்க சொல்ற இந்த எத்திக்கெல்லாம் இந்த வாக்காளர்களுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்படி தமிழ்நாட்டுல மக்கள் அப்படி பேசினது இல்லை. இந்த 2026க்கு அப்புறம் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் வந்து பணத்துக்கு ஜாதி, மதம், முகம், வேட்பாளர், கட்சி, கொள்கை இதையெல்லாம் தெரியாது. விஜயண்ணா வருவாரு, ஊழல் ஒழிச்சிருவாரு, விஜயண்ணா வருவாரு, ஊழல் ஒழிச்சிருவாரு, இந்த மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டாங்களா? அந்த கான்செப்ட் இந்த 21 நாள்ல குறைஞ்சிருக்கா? நம்ம பண்ணது தப்பு, நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோங்கிற அந்த ஃபீலிங் இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 21 நாள் தமிழ்நாடு எப்படி பாக்குறீங்க? ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து தலைவர் ஒரு முழக்கம் சொல்லுவார், வெறுப்பின்றி சலிப்பின்றி விடுதலைக்காக உழைப்போம்வாரு. இந்த மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் கடந்து நம்ம பணியாற்ற வேண்டிய தேவை இருக்குது. நீங்க கென்னடியோட கோட் வந்து டெமோக்ரஸி பத்தி பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள்னு சொன்னதை வந்து நம்ம பெருமையா சொல்றோம். ரொம்ப நுணுக்கமான ஒரு கோட்டா பாக்குறீங்க. பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், நிறைவா வர்றது வந்து ஃபார் த பீப்புள். மக்கள் வந்து மக்களால் ஆனது, பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள்ன்றது கடைசி. இந்த ஃபார் த பீப்புள்ன்ற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா, முதல் ரெண்டு வந்து மக்களிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு. பை த பீப்புளும் ஆஃப் த பீப்புளும் மக்களால், மக்களாகவே டெமோக்ரஸி ஜனநாயகத்தை உருவாக்குறாங்க. ரைட்டு. ஃபார் த பீப்புள்னா அந்த ஜனநாயகத்தை கொடுக்க வேண்டிய இடத்துலதான் நம்ம போன்ற அரசியல் இருக்கக்கூடியவங்க இருக்கிறோம். மக்களுக்கு வந்து எதை கொடுக்கணும்ன்றதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தான் அரசியல் இருக்கணும். அன்எத்திக்கல் பிராக்டிசஸ் வந்து நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் வந்து தானே ஓட்டு போட்டாங்க இந்த கட்சிக்கு, மக்களால தானே உருவாச்சு இந்த கட்சி. அப்ப இந்த கட்சி எது வேணா பண்ணலாம்னு நினைச்சோம்னா நாம வந்து ஜனநாயகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீங்காகத்தான் நான் பாக்குறேன். இது என்னோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவும் பாக்குறேன் நான். இது வந்து இந்த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் கருத்துக்களை வெளிப்படுத்துறேன். இது வந்து நாம வந்து அப்படி பார்த்துட்டு விட முடியாது. மக்களா வந்து ஒரு விஷயத்த விரும்புறாங்கன்னா எந்த கெடுதல் வேணா மக்கள் செஞ்சுட்டு போறாங்க. தவறான பழக்க வழக்கங்களுக்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு வந்து பெரும்பான்மையான இளைஞர்கள் ஆட்படுறாங்க. ரைட்டு, அவங்க விரும்புறாங்க, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போறோமா? இல்லையே. நம்ம எதிர்த்து அதற்கு வந்து நம்ம வந்து குரல் கொடுக்கிறோம், அதை வந்து பேசுறோம் இல்லையா? அப்போ இன்றைக்கு அந்த பொறுப்புணர்ச்சியில இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, 21 நாட்கள்ல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்க தோணும். இப்ப நீங்க வந்து எடுத்த உடனே இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வந்து சிலர் வெளிப்படுத்துவாங்க, பலர் வெளிப்படுத்த மாட்டாங்க. எந்த விதமான தயக்கம் இருக்குன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பேட் சாய்ஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க, ஒரு நுகர்வோரா ஒரு பொருளை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன், இந்த பொருள் வேண்டாங்க, இது நல்லா இல்லைன்னு சொல்றேன், தேர்ந்தெடுத்துறீங்க. அந்த 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 பொருள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க எடுத்த முடிவுக்காக அதுக்கு சப்பக்கட்டு கட்டுவீங்க.
இப்ப எடுத்த முடிவுக்காக பெரும்பான்மையானவர் வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க. இது வந்து நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு வந்து நானும் வந்து எனக்கு தெரியல. இந்த ஒரு நடவடிக்கை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இப்ப நாங்க வந்து கட்சியா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சில நல்ல சமிகைகள் கொடுத்திருக்காங்க. இப்ப நானே கூட ஒரு பதிவு போட்ட நீங்க பார்த்திருப்பீங்க. டெண்டர்கள்ல வந்து ஒரு தவறான நடைமுறை, குறிப்பா வந்து ஆட்சியாளர்கள் என்பதை விட ஆட்சியை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள் ஒரு விஷயத்தை ஆட்சியாளர்கிட்ட தவறா சொல்லி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல. என்னன்னா சைட் இன்ஸ்பெக்ஷன் மிஷினரி சர்டிபிகேட் வாங்கணும், அப்பதான் நல்ல ஒப்பந்தக்காரர்கள் வருவாங்கன்னு சொல்லி அதிகாரிகள் அரசு நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தவறா சொல்லி மிஸ்கைட் பண்ணி அந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. அந்த சிஸ்டம் வச்சு என்ன பண்றாங்கன்னா, யார் அவங்களுக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டுமே சர்டிபிகேட் கொடுத்து மற்றவங்களை வந்து கான்ட்ராக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண விடாம, கலந்து கொள்ள விடாம தடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே என்ன பண்ணாங்கன்னா, முதல் கட்டமா அதை வந்து நகராட்சி துறையில வந்து அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த சர்டிபிகேட் கேட்க வேண்டாம்னாங்க. நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, இது வரவேற்கக்கூடியது, இதை எல்லா துறையிலும் நடத்தணும்ன்றாங்க. அது மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவ் சயின்ஸ் சொல்லும் போது நம்ம விமர்சனங்கள் இல்ல வந்து பாராட்டி நம்ம சொல்றோம். இது டூ ஏர்லி. இப்ப கூட என்னன்னா, நான் என்ன எந்த இடத்துல இருந்து என்னுடைய பதிவை போட்டிருக்கேன்னா, எனக்குமே தெரியல அவங்க முழுமையா அவங்க வந்து ஒரு மாற்று அரசியல முன்வைப்பாங்களான்னு முழுமையா தெரியல. இவங்க நம்புறதா இல்ல நம்பாம இருக்கிறதா தெரியல. ஆனா நம்பிக்கையின் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியாவே கூட வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிருக்கோம். அப்போ அந்த அந்த பொறுப்புணர்ச்சியில இருந்து தான் நான் வெளிப்படுத்துறேன். இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்குன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க. ஒருவேளை வந்து இதுல இருந்து வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணாங்க, பண்டிட்ட போட்டாங்க, ஓஎஸ்டி ஆபீசர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டியா ஓஎஸ்டியா போட்டாங்க. நாம எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா உடனே அதை வந்து பின்வாங்கினாங்க. சட்டமன்றத்திலேயே முதலமைச்சரா இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சாரு, இது வந்து மதசார்பற்ற அரசு நடக்கும்னு. வெளியில மக்கள் மன்றத்துல பேசுறது வேற, சட்டமன்றத்துல பேசுறது வேற. அப்புறம் நாங்க தான் சொன்னோம், அதிமுக இருந்து பிரிந்து வரக்கூடிய ஃபேக்ஷன் வந்து அமைச்சர்களை பங்கு பெற்றாங்கன்னா எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை பண்ணுவோம் முதல்ல எங்க தலைவர் தான் சொன்னாரு. அப்புறம் தான் இடதுசாரிகள் சொன்னாங்க. அதுல இருந்தும் பின்வாங்கினாங்க. ஆனா அதுல இருந்தெல்லாம் பின்வாங்கிட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது இப்ப கூட நினைக்கிறேன், இட் இஸ் நாட் டூ லேட். நீங்க அவங்க 3 பேரை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆனா என்ன டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா, இன்னும் ஏதோ ஒருத்தர் வந்துட்டாருனாங்க, இசக்கி சுப்பையா வந்துட்டாருனாங்க, இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டாருனாங்க. எனக்கே நேற்று என்ன தகவல் கிடைச்சது அப்படின்னா, இதுல இந்த 3 பேர்ல ஒருத்தருக்கு நெருக்கமான ஒரு நண்பரோட பேசிட்டு இருப்போம் சொன்னாரு, இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட பேசிட்டு இருப்பன்ற மாதிரி தகவல் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. இதை வந்து இப்ப கூட நவ் ஆல்சோ இட் இஸ் நாட் டூ லேட். உண்மையிலேயே வந்து மாற்றத்திற்கான அரசியல்னு சொல்லக்கூடியவங்க அதை வந்து மாற்றிக்கணும்னு நான் விரும்புறேன். இல்ல நீங்க உங்க இது புரியுது, கொள்கை ரீதியா நீங்க பல்வேறு விஷயங்களை இந்த அரசிடம் எதிர்பார்க்குறீங்க, விமர்சனங்களை தொடர்ச்சியா வைக்கிறீங்க, அமைச்சரவையிலே பங்கு பெற்றாலும் தொடர்ச்சியா வைக்கிறீங்க. இருந்தாலும் இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அதிமுகவின் போட்டி பிரிவை போய் இவர் சந்திக்கிறாரு. இப்ப அவங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரவு தெரிவித்தது அப்படிங்கிறது கட்சி தாவல் தடை சட்ட பற்றியே இப்ப இஷ்யூ தலைக்கு மேல கத்தி இருக்குங்கிறாங்க. அவர் இன்பதுரையும் வழக்கு சிபிஐ விஜய் மீது போடுவேங்கிறாரு. எம்எல்ஏக்களுடைய பதவி பறிக்கப்படுங்கிற எச்சரிக்கையை எடப்பாடி நான் நீதிமன்றத்துக்கு போய் பண்ணுவேங்கிறாரு. அதுக்கு சமாதானம் போயிட்டு இருக்குன்னு அது தனி கேஸா போயிட்டு இருக்கு. இப்ப ராஜினாமா செய்ய வச்சுட்டு கட்சியில, அதாவது மேல ராஜினாமா கீழே கட்சி சேர்ப்புங்கிறாங்க. இப்ப நீங்க அறிவுறுத்துறதுக்கு அப்புறம் அவங்களை திருப்பி நிக்க வைக்கிறாங்க, நிக்க வைக்காம கூட போகலாம். ஆனா இப்ப பாருங்க, ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டிருக்கு, ஒரு 3 இடத்துல இடைத்தேர்தலும் திணிக்கப்பட்டிருக்கு 21 நாள்ல. இது மக்கள் வரிப்பணம் தானே. இப்ப இது யாருடைய ஆசைங்கிற கேள்வி வருதுல. இப்ப யாருடைய ஆசை இது? மக்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 21 நாள்ல அந்த எம்எல்ஏ வந்து ராஜினாமா செய்வது, அந்த கட்சியில இருந்து விலகுவதுங்கிறது எந்த விதத்துல அறமான செயலா இருக்கும்? இடைத்தேர்தல் வர்றதே வந்து ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக இந்த மாதிரி செலவினங்களை காரணம் காட்டி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் அதை கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த 21 நாள்ல 3 பேர் சொல்லி வச்சாப்புல விலக வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவங்க ஓட்டு போட்ட, அந்த ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? அந்த கட்சிக்கான சண்டைங்கிறது விடுங்க. அந்த மக்கள் தமிழ்நாடு முழுக்க விஜய் அலை வீசிய போதும் நாங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம்னு போட்டிருக்காங்கல்ல. பல இடங்கள்ல விஜய் அலை வீசினது மீறி அந்த இடத்துல ரெட்டலை ஜெயிச்சிருக்கு. அதை நம்ம கவனிக்கணும். அப்ப தமிழ்நாட்டினுடைய விஜய் ஃபீவர் அங்க இல்ல, அந்த அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. நீங்க இப்ப திருப்பி விஜய் வந்து அந்த இடத்துல ஒரு தேர்தலை இப்ப கொண்டு வர்றாரு. இது சட்டப்படி ஓகே, இடைத்தேர்தல் வர்றது எல்லாம் சரி. ஒரு அறத்தின்படி இது என்ன விஷயம்? அவங்களை நிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த தேர்தலை திணிக்கிறதே ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது தானே. மக்கள் ஓட்டு போட்டவங்களை இழிவுபடுத்துற மாதிரி தானே இது. இப்போ ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அது வந்து பிரைமரி, அதாவது மேஜரா இல்ல வந்து ரொம்ப அடிப்படையா அதுல வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துவோம்.
அதுக்கு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய விஷயங்களும் அது வந்து இன்னும் அத்தகைய ஒரு நிலைக்கு வந்து வலு சேர்க்கும். இப்ப அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வந்து இது வந்து ஒரு அறத்திற்கு மீறிய செயல்னு சொல்றோம். நீங்க சொன்னது மாதிரி இது மக்களுடைய வரி பணம் வேஸ்ட் ஆகுது. மக்களை வந்து நம்ம வந்து ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிறோம். மக்களை வந்து ரொம்ப எளிதா எடுத்துக்கிறோன்ற மாதிரியான ஒரு சூழல்லாம் உருவாக்குது. இது வந்து நாளைக்கு என்ன வேணா ஆகலாம். இதுல இடைத்தேர்தல்ல வந்து முழுமையா அவங்க வெற்றி பெறலாம். எது வேணா நடக்கலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்கன்றதுக்காகவே ஒரு தவறை வந்து நாம அங்கீகரிக்க முடியாது என்கின்ற நிலையில தான் வந்து நாம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது நீங்க சொன்னது மாதிரி இது வந்து பெரிய அரசுடைய வருவாய்க்கு அது இன்னொன்னு சிந்திச்சு பாருங்க. நீங்க பொதுவாவே வந்து அரசுடைய வருவாய் நிதி நெருக்கடி வருமா ஒன்றிய அளவுல பேசிட்டு இருக்கோம். அந்த நிதி நெருக்கடி அப்ப இந்த மாதிரியான பண விரயம்ன்றது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இது நேரடியா பண விரயம் ஒண்ணு. இடைத்தேர்தல்கள் மீது ஒரு விமர்சனம் மக்கள் இடத்துல பெரிய விமர்சனம் இருக்கு. மறைமுகமான நீங்க நீங்க ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பொருளாதாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நீங்க வந்து அரசு வந்து ஒரு விஷயத்துல வந்து மறைமுகமா பணம் செலவிக்கிறதுக்கு மட்டும் பொருளாதாரத்தை பாதிக்க செய்யாது. தேவையில்லாத செலவினங்கள்ல ஒரு அமைப்போ ஒரு தனிநபரோ ஒரு இடத்துல வந்து போய் பண்ணாலும் அது வந்து அரசுடைய பொருளாதாரத்தை நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கும். அந்த மாதிரியான பொருளாதார சீர்கேட்டுக்கெல்லாம் இது வழிவகுக்குன்றதுல வந்து எந்தவித ஐயமும் இல்லை. இது எல்லாமே நான் சொன்னது மாதிரி அடுத்தடுத்த ஒரு நோய் வந்ததுன்னா அடுத்தடுத்து பல்வேறு பிரச்சனைகள் வரும் இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் இப்ப நீங்க குறிப்பிட்டிருக்கிறதா பார்த்தேன். இது ஒட்டுமொத்தமாவே இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையா பாக்குறேன். இன்னும் எனக்கெல்லாம் என்ன வருத்தமா இருக்குன்னா, நாம ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா சொல்லுவோம். வடநாடுகள்ல வட மாநிலங்கள்ல இந்த மாதிரியான தமிழ்நாடு இப்படி இல்ல, அவங்க வந்து ரொம்ப கொச்சையெல்லாம் பேசும். கொச்சையா அந்த சென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, என்னப்பா அவங்க எல்லாம் வந்து அடிப்படை அறிவே இல்லாம இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்காங்கன்னு பேசுவோம். இப்ப இது வந்து ஒரு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு கூச்சமா இருக்கு. அதுவும் அரசியல் அரங்குல ஏற்கனவே வந்து அரசியல் அரங்குல இன்னைக்கு வந்து தாவேகா நான் வந்து இதை வந்து ரொம்ப யதார்த்தமா நான் பார்த்தேன். தாவேகா பெற்றிருக்கக்கூடிய வெற்றியில ஒரு மிகப்பெரிய பங்கு எதுனா, இங்க இருக்கக்கூடிய நடைமுறை அரசியல் மீது விமர்சனங்கள் இருக்கிறவங்க, நடைமுறை அரசியல் மீது மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் ஒரு பகுதியினர், பெரும்பான்மையான பகுதியில அதுல இருக்காங்க. அவங்க ஓட்டு அடிச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலா தெரியும், ரொம்ப பர்சனலா தெரியும். அப்போ அவங்களுடைய எண்ணமும் இதுல வந்து போகுது. நான் கூட நினைச்சேன், சரி பரவாயில்ல, அவங்க எண்ணம் வந்து நல்லா இருந்தது, பழிச்சதுன்னா கூட நல்லது தானே. இப்ப தாவேகா மீது நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க சொன்னது மாதிரியான ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு நல்லது தானே நினைச்சேன். ஆனா இது அந்த திசையில போகலையோன்ற ஐயம் இப்போ வந்திருக்கிறது. அது வந்து மிகப்பெரிய ஒரு கவலைக்குரியதாக இருக்கிறது. இது வந்து ஒரு கட்சி அரசியல் என்பதை விட தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்போது வந்து உள்ளபடியே வந்து அச்சமா இருக்கிறது, கூச்சமாக இருக்கிறது. ரொம்ப ஏன்னா நீங்கள் தந்தை பெரியாரையும் பாபா சாஹேப் அம்பேத்கரையும் படித்தவர். நீங்க தொடர்ச்சியாக சாதி மறுப்பு அரசியல், குறிப்பா வன்னியர் பறையர் ஒற்றுமை இது குறித்து தொடர்ச்சியா இயங்கி வரக்கூடிய ஒரு தோழர்களால உங்கள்கிட்ட இது குறித்துலாம் கருத்தியல் ரீதியா பேச முடியுது. ஏன்னா இப்ப இளைஞர்களுக்கு வந்து சாதி ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுமக்கள்கிட்ட ஊழல் ஒழிப்புங்கிறது டக்குன்னு ரீச் ஆயிரும். ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு. அதே போல அந்த மதுவிலக்கு இந்துத்துவ எதிர்ப்பா மதுவிலக்கான்னு கேளுங்களேன், மதுக்கடைகளை மூடணும். இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு அரசியலும் பேசுறதுக்கு பெரிய அரசியல் அறிவோ ஆய்வோ திறனாய்வோ தேவையில்லை. ஆமாங்க, சாராய கடையை மூடணும். இப்ப பாத்தீங்கன்னா பாஜகவும் இந்த அரசியலை கையில் எடுக்கும். மதுக்கடைகளை மூடணும், ஊழலை ஒழிக்கணும், அண்ணா சாரே பாஜக. இப்ப விஜயோட பேட்டனும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பு. அவருக்கு தலித்துகள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பட் அவருக்கு எந்த அளவுக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் தெரியும் எனக்கு தெரியல. ஆனா வந்து தலித்துகள் ஓட்டு போட்டிருக்காங்க. பொதுவா படித்த இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள்லாம் திமுக அதிமுக சாக்கடை அரசியல், பாஜக சாக்கடை அரசியல். விஜயண்ணா வந்தாருன்னா மதத்தை ஒழிச்சிருவாரு, ஜாதியை ஒழிச்சிருவாரு, குறிப்பா ஊழலை ஒழிச்சிருவாரு. அந்த ஊழல் ஒழிப்புன்னு அப்ப அடிப்படையே இங்க தகுறுதே. தனக்கு எல்லாமே 25 எம்எல்ஏ ஆதரவு, போய் சந்திக்கிறது, இப்ப பாத்தீங்கன்னா ராஜினாமா செஞ்சுட்டு கட்சியில சேர்க்கிறதுனா விஜய் மீது மதச்சார்பற்ற அரசியல் முகம்லாம் உங்களை போன்றவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, ஏதோ மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஊழலற்ற நிர்வாகம்னு. ஆனா ஊழல் அற்ற தன்மைன்னு இவங்க மற்ற திராவிட கட்சியிடம் இருந்து பாஜக வந்து வேறுபடவே இல்லையே. பாஜகவோட இவர் தாவேகா வாஷிங் மிஷின் பயங்கர ஸ்பீடா இருக்குன்னு விமர்சனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாஜக வாஷிங் மிஷின் மாதிரி சாக்கடை அரசியல் சொல்லுவாங்க, வாஷிங் மிஷின்ல போட்டு இதாக்கிடுவாங்க பிஜேபி. அப்ப இங்கேயும் அதே சாக்கடை அரசியல் தானா? தூயாச்சின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய அதே வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்ல. அதாவது நீங்க ஒரு ஐடியாலஜி வந்து வெறுமனே வந்து அதோடைய எண்ணங்களை இல்ல வந்து அது வந்து ஒரு வழிகாட்டுதலை மட்டும் கொடுக்காது. மனிதனுக்கான அறம் சார்ந்து வாழறதுக்கு தனி மனித ஒழுக்கத்தையும் வந்து சொல்லக்கூடியதுதான் வந்து ஐடியாலஜியா இருக்க முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து வெறுமனே வந்து இங்க சாதி ஒழிப்பை பற்றி, சமத்துவத்தை பற்றி மட்டும் பேசல.
ஒரு தனி மனித ஒழுக்கத்தோட எப்படி வாழணுன்றதையும் வந்து கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அதோட மிக முக்கியமா என்னன்னா அவர் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தாருன்னு நம்ம சொல்றோம். பௌத்தத்தை விட வந்து உங்களுக்கு வந்து மனிதனுடைய தனி மனித ஒழுக்கத்தை, தனி மனித அறநெறியை பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையவே கிடையாது. அப்ப இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். நீங்க இதுல இருந்து பைபாஸ் பண்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரியான இதுவை வைக்கிறாங்க. ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா, ஒரு உண்மையை சொல்றேன் உங்களுக்கு. இவரு நம்ம அண்ணா ஹசாரே வந்து ஊழல் ஒழிப்புன்னு சொல்லி இங்க வந்தார் இல்லையா? இங்க வந்து அவருக்கு வந்து ஆதரவா வந்து தமிழ்நாட்டிலே வந்து நிறைய இடங்கள்ல உண்ணாவிரதமா இருந்தாங்க, பந்தல் எல்லாம் போட்டாங்க. எனக்கு பர்சனலா தெரியும். ஒரு வேடிக்கை என்னன்னா, அவங்களுக்கு பந்தல் போட்டு கொடுத்தவன் மிகப்பெரிய ஒரு கரப்ட் ஆபீசர். எனக்கு தெரிஞ்ச ஒரு துறையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரப்ட் ஆபீசர். அவன் வந்து அன்னைக்கு வந்து காலைல போறாரு. எங்கப்பா போற அப்படின்னா, இல்ல நான் தான் வந்து அண்ணா ஹசாரே கூட்டத்துக்கு வந்து அப்பவே எனக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த ஒரு சம்பவத்திலேயே எனக்கு வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய பார்வை என்னன்றது அப்பவே எனக்கு விளங்கிடுச்சு. அப்போ இது வந்து இவங்க வந்து நீங்க கோர் இஷ்யூல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த கரப்ஷன் ஃப்ரீ பாலிடிக்ஸ், ஆல்கஹால் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு பேசுறதுலாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த இந்த நம்ம நம்ம பேசக்கூடிய சாதி ஒழிப்புல இருந்து, நம்ம பேசக்கூடிய சமத்துவ அரசியல இருந்து, நம்ம பேசக்கூடிய இடஒதுக்கீடு அரசியல இருந்து அவங்கள முனைமொழிக செய்வதற்கான ஒரு டூல் தான் அது. அந்த டூலுக்கு வந்து பலியாகிறாங்கன்றது ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் தான். அதுதான் நான் சொன்னேன். நமக்கு இப்ப வந்து தமிழ்நாட்டு இப்ப நீங்க வந்து அரசியலை பாதுகாக்கணுன்றதை விட தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமா பாதுகாக்கணுன்றதை விட நாம ஏற்றிருக்கக்கூடிய இந்த கொள்கைகளையும் கருத்தையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல் இருக்குன்றதே நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பா. அதாவது இந்த ஆட்சியில் பங்கு பெறுறீங்க, ஆதரவு தர்றீங்க. இருந்தாலும் பெரியார் அம்பேத்கர் கொள்கையில் உறுதியா இருக்கிறீங்க. விஜய வந்து அந்த பொலிட்டிக்கல் கூட்டம் கொண்டு வந்திருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தைகளால் நீங்க உங்களை போன்றவர்கள் வந்து பொலிட்டிக்கலா வளர்ந்த கூட்டம் கிடையாது. ஆனா இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அது உங்களை மாதிரி பெரியாரையும் அம்பேத்கரையும் படிச்சுட்டு வந்த கூட்டம் கிடையாது. இன்னைக்கு இதை நீங்க ஒப்புக்கொண்டுதான் ஆகணும், நீங்க மறுத்தாலும். ஏன்னா நீங்க பேசின பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய தமிழ் தேசியம் ஈழ அரசியல் படித்த கூட்டம் அவர்களுக்கு வாக்களிக்கல. அவர்கள் விஜய்ங்கிற அந்த பிம்பம், கவர்ச்சி பிம்பம், அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரே நேரத்துல அடிச்சிருவாரு படத்துல எல்லாம் மக்கள் நம்பி பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் நீங்க இருக்கிறீங்க. ஒரு ரொம்ப சிக்கலான அரசியல் சூழல் இருப்பதா நான் உணர்றேன் ஒரு பத்திரிகையாளரா. ஏன்னா எனக்கு உங்களையும் தெரியும், உங்கள் இயக்கத்தையும் தெரியும். தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஐடியாலஜி எனக்கு நல்லா தெரியும். நம்ம உரையாடி இருக்கோம். அதனால உங்களுக்கான நிலையும் புரியுது. ஆனா இருந்தாலும் நீங்கள் ஆதரவு தருகின்ற ஆட்சியாக இருந்தாலும் அடிப்படை கொள்கையில் இருந்து மாறும்போது, அறமற்ற தன்மையில் செல்லும்போது இது தூய ஆட்சியா, சாக்கடை அரசியலா, அறமற்ற அரசியலா, பிஜேபி அரசியலான்னு நாங்கள் கேட்காமல் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத துணிச்சலா போட்டிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியிலையும் ஒரு வேட்பாளர் போட்டிருக்கிறாங்க. ஸ்ரீநிதினு ஒரு சிங்கானல் ஒரு வேட்பாளர். இதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எனக்கு டவுட் வருது. இப்ப இடைத்தேர்தல் வந்தா நீங்க ஆதரவு தர மாட்டீங்களா, நீங்களும் காங்கிரஸும்? ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ்ல இருந்து எதிர்ப்பு குரல் வருது, விசிகால இருந்து எதிர்ப்பு குரல் வருது. அப்ப எலெக்ஷன் வந்தா இப்ப விசிலுக்கு ஆதரவு தர மாட்டீங்களா நீங்க? ஜீவா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் வந்து பொலிட்டிக்கலா எங்க பார்ட்டி என் வியூஸை வந்து இன்னைக்கு பார்ட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கலாம். இப்ப நான் சொல்ற கருத்தையே கட்சியின் அதிகாரப்பூர்வ கருத்தா வெளிப்படுத்தாம இருக்கலாம். ஆனா கட்சியினுடைய ஆன்மா இதுதான். இந்த மாதிரி நம்ம வந்து அறமோட அரசியல் பண்ணணும்ன்றதான் கட்சியினுடைய ஆன்மா. அதை நான் வெளிப்படுத்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு தலைமையை நாம ஏற்றுட்டு செயல்படுறோம்னா நம்மை கடந்து அந்த தலைமைக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்கு, அதுக்கு வந்து ஒரு ஆற்றல் இருக்குன்றதா நம்புறோம். நான் வந்து என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறேன், என்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறேன். ஆனா இந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்துல, ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்திலேயே இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வந்து இருந்தாலும் கூட இதுல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய அதுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு கூட்டணியில இருக்குன்னா அதை வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து கட்சியினுடைய தலைவராக எழுச்சி தமிழருக்கு இருக்குன்ற நம்பிக்கையோட தான் இன்னைக்கும் நம்ம வந்து களத்துல வந்து பணியாற்றிட்டு இருக்கோம். நீங்க வந்து இப்ப வந்து இது வந்து ஒரு செயல்பாடா இருக்கு. இது தொடர்பா கண்டிப்பா வந்து கட்சி வந்து ஒரு நிலைப்பாடை எடுக்கும். அந்த நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கவங்க, உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கணும்னா, நீங்க சொன்ன மாதிரி நீங்க வைக்கிற நம்பிக்கையை நாங்க ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் தான் வந்து அந்த மாதிரியான முடிவுகள் எதிர்வரும் காலங்கள் இருக்கும். அப்ப இந்த முடிவை கூட நீங்க நல்லா உற்று நோக்குனீங்கன்னா, தலைவர் எழுச்சி தமிழருடைய தனிப்பட்ட விருப்பம், வெளியில இருந்து ஆதரவு என்பதுதான் தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு. அவர் ரொம்ப கிளியராவே சொல்லியிருக்காரு. ஆனா சில நேரங்கள்ல நீங்க வந்து மக்களுக்காக நீங்க கூட கேட்டீங்க, மக்கள் ஒண்ணு விரும்புறாங்கன்னா, சில நேரங்கள்ல மக்கள் விரும்புறதுல ஏதோ ஒரு வகையில ஆபத்து கம்மியா இருக்கு, இல்ல அதுல இருந்து அவங்க மீட்டெடுக்க முடியும் அப்படின்னா தலைமை வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். இப்ப நீங்க வந்து நான் தலைவர் வந்து ஒரு வியூ பாயிண்ட்ல வந்து உள்ள போகக்கூடாது, நம்ம வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கணும், கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அமைச்சர்களை பங்கு பெறணும்ன்றாங்க. அப்ப தலைவரோட டிசிஷன் இல்லைங்க, தலைவர் டிசிஷன் மேக்கரா இருக்காரு. ஆனா தலைவருடைய விருப்பம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
தலைவருடைய இன்ட்ரெஸ்டுக்கு முரணான விஷயத்தை தான் நீங்க முடிவெடுத்திருக்காரு தனிப்பட்ட முறையில. இது எதுக்குன்னா அந்த பார்ட்டியை ஒரு தலைவருடைய விருப்பத்தையே ஒரு பார்ட்டி வந்து ஓவர்லுக் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய முடிவு அந்த தலைவரே எடுக்கிறாருன்றதுதான் யதார்த்தமான செயல்பாட்டு விஷயம். அப்ப இப்ப என்னோட விருப்பம்ன்றது என்னுடைய நிலைப்பாடுன்றது நம்ம சொல்றோம். அதுக்கு பிறகு என்ன இருக்குன்றத அவங்க வந்து முடிவு செஞ்சு அறிவிக்கும் பொழுது அதுல வந்து நான் என்ன நம்பிக்கையோட பயணிக்க முடியும்னா எடுக்கிறாங்க முடிவுனா இது வந்து நாம எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை கோட்பாடு எந்த வகையில முரணாக இருக்காத அளவுக்கு இது கொண்டு போவாருன்ற நம்பிக்கை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமீபத்தில் கூட சொன்னேன். ஒரே தன்மைக்கு ஆட்படக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் பல்வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. சுடுதண்ணில போட்ட கேரட் ஒரு மாதிரி இருக்கும், சுடுதண்ணில போட்ட முட்டை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணோம், சுடுதண்ணில போட்ட காப்பி கொட்டை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணோம். இந்த காபி விதை தான் வந்து அதுக்கு இடத்துல இருக்கக்கூடிய நிறத்தையும் அந்த தண்ணிக்கு கொடுக்கும், தன்னுடைய நிறத்தையும் இழக்காது. அந்த மாதிரியான ஒரு தலைவர் வீழ்ச்சி தமிழர்ன்ற நம்பிக்கை தான் என்ன போன்றவர்களுக்கு இருக்கு. அதனால இன்னமும் வந்து இது வந்து நெறிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். அதற்கு பிறகு ஏதாவது ஆச்சுன்னா இப்ப நீங்க காங்கிரஸ் அமைச்சரவையில போய் பங்கு பெற்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். காங்கிரஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் போய் பங்கேற்றாரு. ஏன் பங்கேற்றார் புரட்சியாளர் அம்பேத்கர்னா இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பங்கேற்றதுனாலதான் 8 மணி நேரம் வேலை திட்டம் வந்தது, மகளிருக்கு வந்து பேறுகால விடுப்பு வந்தது, தொழிற்சாலைகள்ல குறிப்பா சுரங்க தொழிலாளருடைய உரிமை பாதுகாப்புல ரொம்ப அவுட்லைனா தெரிஞ்ச விஷயங்கள். இதை தாண்டி பல நுட்பமான காரியங்களை அவர் செய்ய முடிஞ்சது. தனக்கு மிகப்பெரிய முரண்பாடு கல்வியை நீங்க இரட்டை வாக்குரிமையே வேணாம்னு சொன்ன காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து எப்படி போய் அவர் ஜாயின் பண்ணாரு? அவரோட அடிப்படை உரிமையை இரட்டை வாக்குரிமை வேணும்ன்றது தான் அவரோட போராட்டமே. அப்போ இப்ப நீங்க இதையும் பொருத்தி பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இன்னைக்கே சில விஷயங்களை வந்து எங்களால முன்னெடுக்க முடியாது. நீண்ட நாட்களாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா அங்க சில முட்டுக்கட்டை இருக்கு. நான் சொன்ன பாருங்க இந்த பியூரோகிராசியோட ரோல் இருக்கு. அதுல இந்த பியூரோகிராசி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு போதுமான அது பற்றிய போதுமான புரிதலோ அது பற்றிய போதுமான நாலேஜும் இல்லைன்னா உங்களை ஓவர்லுக் பண்ணிட்டு போயிடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர்களை விட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் அதுக்கான தீர்வு காண்பதற்கான ஒரு நிலை வேற யாருக்கும் இருக்க முடியாதுன்றத ரொம்ப பெருமிதத்தோட பெருமையோட சொல்ல முடியும். அப்ப நாங்க போய் அங்க நேரடியா ஆட்சி அதிகாரத்தை நீங்க உட்கார்ந்து இருக்கோம். இப்ப நீங்க துறை அமைச்சராக வன்னி அரசு இருக்காரு. இப்ப இன்னைக்கு வந்து சமூக நீதித்துறையில இருந்து வந்து நாம வந்து ஒரு விஷயத்த ப்ரொபோஸ் பண்றோம். அது வந்து அவங்க வந்து அதிகாரிகள் மத்தியில வந்து ஒரு கருத்து சொல்லப்படுதுன்னா அந்த கருத்து உண்மையிலேயே வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில சொல்லப்படுகிறதா? ஏன்னா அதிகாரிகள் மத்தியிலேயே வந்து சாதிய உணர்வு இருக்கு. சமூகத்துல எல்லா இடத்துலயும் சாதிய உணர்வு குறையோடி போய் கிடக்குது. அப்ப அதை வெளிப்படுத்துறாங்களா தெரிஞ்சு அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க விடுதலை சிறுத்தைகள் போய் உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்களா நீங்க வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறவர்களுக்கு வந்து நான் வைக்கக்கூடிய பதில் என்னன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அமைச்சரா இருந்து பல விஷயங்களை வந்து மக்களுக்காக செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக இன்றைக்கு அந்த நோக்கத்தையும் நீங்க பார்க்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்துல பொருத்தி பாக்குறேன். நீங்க இதெல்லாம் கரெக்ட். ஆனா இவ்வளவு கலவரத்துக்கு இடையிலையும் ஒரு சில விஷயங்கள் நடக்க இருக்கிறது, நிச்சயமா நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதனால அதையும் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். அந்த நிகழ்வுகள் நடந்ததுன்னா அடிப்படையில் என்ன நடக்கும்னா இவங்களை வச்சு இந்த அரசியலே அந்த நிகழ்வுகள் நடந்ததுன்னா நாங்க பேசக்கூடிய கருத்தியலுக்கான வலிமை இன்னும் களத்துல கிடைக்கும் என்பதாக பார்க்கிறேன். கண்டிப்பா பார்ப்போம். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே தமிழ்நாட்டின் அரசியல் சூழல், களம், விவாத முறை எல்லாமே மாறி இருக்கு. எப்படியெல்லாம் போக போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது, நீங்க எந்த அளவுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு இழுப்பீங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க தான் போறாங்க. பார்ப்போம். தொடர்ச்சியா உரையாடுவோம். தொடர்ச்சியான உரையாடல்கள் கருத்தியல் பரிமாற்றம் மூலமாக மாற்றத்தை நிகழ்த்த முடியும். ஏன்னா உரையாடலில் நம்பிக்கை கொண்ட தத்துவத்தை கொண்டவர் நீங்க. அதனால பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி தோழர். கண்டிப்பா மிக்க நன்றி.